ஏற்கனவே ஈஸ்வரப்பட்டர் மருந்து மட்டும் சாப்பிட்டு மனிதனுடைய உடல் ஆரோக்கியத்தை கொண்டு வர முடியாது, நோயை முழுமையா நீக்க முடியாது அப்படிங்கறத சொல்லியிருக்காரு. அதனுடைய தொடர்ச்சி தான் இந்த உபதேசம். ஏன்னா ஈஸ்வரப்பட்டர் சில நுண்ணிய உணர்வுகளை அவர் வெளிப்படுத்தக்கூடிய விதமே ரொம்ப நுண்ணிய நிலைகளை நம்ம சாதாரணமா யோசிச்சிருக்க மாட்டோம். ஆனா அவர் சொன்ன பிற்பாடு அந்த பதிவை என்னன்னா, இது நமக்கு முதல்ல தெரியாம போச்சு அப்படிலாம் நினைக்கிற மாதிரிலாம் சில நுண்ணிய நிலைகள் வரும் அவருடைய உபதேச கருத்துக்கள். ஏன்னா அந்த அடிப்படையில் அவர் எண்ணிலடங்காத நிலைகளை, எத்தனையோ நிலைகள் அவர் கண்டறிந்த உண்மைகளைத்தான் அதனுடைய சாரங்களா வரிசைப்படுத்தி நமக்கு வரிசைப்படுத்தி கொடுக்கிறாரு. ஏன்னா நம்ம உடல் ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம், நம்ம உடலை அவசியம் காப்பாற்றணும்ல அப்படிலாம் நம்ம சொல்றோம். ஆனா உடலை காப்பாற்றணும்னு நினைக்கிறோம், உடலுக்கு வேண்டிய மருத்துவமோ அல்லது அதை சீரா வச்சிருக்கிறதுக்கு இதெல்லாம் செய்யணும் அப்படிங்கிறதெல்லாம் நினைக்கிறோம். ஆனா நம்ம எடுக்கக்கூடிய எண்ணங்கள், அதனுடைய உணர்வுகள், அதுக்கு காரணமான சுவாச நிலை, சுவாசத்தினுடைய ஓட்டம், நம்ம நாடி நரம்புகள், உடல் உறுப்புகள், உடல் இருக்கக்கூடிய அணுக்களுக்குள்ள எப்படியெல்லாம் போய் எப்படியெல்லாம் சுழன்று வெளிவருது, அதுல எது வடிக்கப்பட்டு எது இந்த உடலுக்குள்ள சேமிப்பாகுது அப்படிங்கறத நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம எப்படி பார்ப்போம்னா, நான் என்ன சாப்பிட்டேன், எல்லாம் சாப்பிட்றதா நான் சாப்பிட்டேன், சாப்பாட்டில் என்ன பிரச்சனை, அல்லது சாப்பிட்டதுனாலதான் வந்திருக்குமோ, நம்ம வெறும் சாப்பாடை மட்டும்தான் சிந்திச்சு பார்க்குற. உடல்ல ஏதாவது குறைபாடு வந்தா நம்ம சாப்பிட்ட சாப்பாட்டுல சத்து இல்லையா, அல்ல சத்தை உடல்ல எடுத்துக்கலையா, அல்லது சாப்பாடு தான் நம்ம உடம்ப கெடுத்துருச்சா, இந்த சாப்பாடை மட்டும்தான் நினைக்கிறோம். இந்த உடல் உபாதைகளுக்கு அதிகபட்சமா நம்மளால, ஏன்னா மருத்துவராக இருந்தாலும் பெரும்போது இப்படித்தான் கேட்பாங்க, என்ன சாப்பிட்டீங்க, என்னெல்லாம் சாப்பிட்றீங்க, இப்படிதான் பெரும்போது கேட்பாங்க. ஆனா என்ன சுவாசிச்சீங்க, எதையெல்லாம் சுவாசிக்கிறீங்க, அதைத்தான் ஈஸ்வரப்பட்டுறீங்க. ஆத்ம சுத்தி, நீ உன்னுடைய சுவாச நிலையை பரிசுத்தப்படுத்தணுமப்பா, அதுக்கு தான் இதை ஆத்ம சுத்திய சொல்றேங்கிறது. ஆனா அதுக்கு அவர் சொல்லக்கூடிய உதாரணம் ரொம்ப எளிமையானது. நம்ம தாகத்துக்கு தண்ணி குடிக்கிறோம், அது எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் தான். ஆனா தாகத்துக்கு மட்டும் நம்ம தண்ணி குடிக்கிறது இல்லை. அதிகமான இப்போ ஒரு சாப்பாடுல காரம் அதிகமாகி போச்சு அப்படின்னா உசு உசுன்னுட்டு இருக்கும், உடனே சுத்தி இருக்கவங்க நம்ம சொல்லலாம் பக்கத்துல இருக்கும், உடனே தண்ணியை குடிங்கன்னு சொல்லுவாங்க. அப்ப நமக்கு தாகம் இல்லை, ஆனா அந்த காரத்தினால எரிச்சல் ஆகி போய் வாயு உடம்பு எல்லாமே எரிச்சல் ஆகும்போது தண்ணியை குடிச்சுதான் அந்த காரத்தை தணிக்கிறோம். அதே மாதிரி அதிகமான கசப்பு அல்லது அதிகமான இனிப்பு அல்லது அதிகமான புளிப்பு அல்லது அதிகமான கரிப்பு எதுவா இருந்தாலும் தண்ணியை குடிச்சுதான் அந்த திகட்டலை, அந்த மாறுபட்ட அதிகப்படியான நமக்கு சுவையற்றதா நமக்குள்ள உணர்ச்சிகளை மாற்றக்கூடிய தண்ணியை குடிச்சு மட்டும்தான் அதை சமப்படுத்த முடியும். ஏன்னா அதுதான் உடனடியா அதை எல்லா பக்கமும் பரவி அதை கட்டுப்படுத்துது. இதையே ஞானகுரு நமக்கு துருவ நட்சத்திரம் அப்படிங்கிறத தாகத்துக்கு நம்ம தண்ணியை குடிக்கிற மாதிரி துருவ நட்சத்திரத்தை நம்ம அந்த வகையில எடுத்து, எப்படி காரம் அதிகமானது மடக்கு மடக்குன்னு தண்ணியை குடிக்கிறோமோ அது மாதிரி துருவ நட்சத்திரத்தில் உணர்ல மடக்கு மடக்கு நம்ம குடிக்கணும் அப்படிங்கிறத ஞானகுரு சொல்லியிருக்கிறாங்க. அதே கருத்து அதனுடைய சாராம்சத்தை இங்க சொல்றார். அறுசுவை உணவுகள் உண்டிடும் காலத்தே உட்கொள்ளும் பொருள்களின் சுவைகள், அது காரமோ புளிப்போ உவர்ப்போ இனிப்போ துவர்ப்போ கைப்போ எந்த சுவை ஆனாலும் அந்த சுவைகளின் குணங்களின் கன பரிமாண அடர்வின் தொகுப்பில் உடலுக்குள் திகட்டல் ஏற்பட்டால் என்ன செய்கின்றோம், உடனே நீரைத்தான் தேடிச் சென்று குடிக்கின்றோம். நீரை உட்கொண்டு அந்த சுவைகளை சமன்படுத்துதல் போல் ஜீவ காந்த சரீரம் கொண்டிடும் உணர்வில் கனமான சுவாச அலைகளை நீக்கிட என்ன செய்ய வேண்டும். எப்ப உன் வாயில சுவைகள் மாறுச்சுன்னா உடனே நீரை தேடி போய் குடிச்சு அந்த அடர்த்திய திகட்டல் நீ சரி செய்யற. ஆனா உன்னுடைய உடல்ல உன்னுடைய ஆன்மால கனமான சுவாச அலைகள் தாக்கப்பட்டு உன் மனதோ அல்லது உன் உடலோ அதனுடைய தாக்குதல் தாங்காம அவதிப்பட்ட அந்த நேரத்தில் என்ன செய்யணும், அந்த சுவைகளுக்கெல்லாம் வீரியமான உயர்வு என்ன, எப்படி தண்ணி எல்லாத்தையும் உடனே அதை ஆங்கிலத்தில் சொல்ற மாதிரி நியூட்ரலைஸ் பண்ணுதோ அல்லது டைலூட் பண்ணுதோ, அதுபோல
அந்த சுவைகள் உடலையும் மனதையும் பாதிக்கக்கூடிய சுவைகளுக்கெல்லாம் வீரியமான உயர்வு என்ன? மின்காந்த அலைகளை, இந்த இடத்துல மின்காந்த அலைகளை சொல்றார். மகரிஷிகளை எண்ணி ஈர்த்திடும் செயல் நம் சுவாச ஓட்டம் அமைதி கொண்டு நம்முடைய உணர்வின் குணங்களும் சமன் கொள்ளும், நம் சுவாசமும் நாடியும் சீராகும். இன்னைக்கு விஞ்ஞானிகளும் ஒரு சில உடல் உபாதைகள் ஆயிடுச்சுன்னா இந்த ஷாக் ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லி இந்த கரண்ட் ஷாக் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க செயற்கையா செய்யறாங்க. எதுக்கு செய்யறோம், ஏன் செய்யறோம், அதை எந்த அடிப்படையில் செய்யணும், எந்த அளவுகோல் படி செய்யணும், அது கொடுக்கப்பட போகும்போது பாதிக்கப்பட்டவர் எந்த எண்ணத்தில் இருக்கணும், அதெல்லாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனா நாடி நரம்புகளுக்குள்ள ஏற்பட்ட சில சிக்கல்களை இந்த அதிர்வுகள் கொடுத்தோம்னா அதையெல்லாம் சரி செய்தரலாம் அப்படிங்கிற அடிப்படையில் மட்டும்தான் செய்யறாங்க. ஆனா இங்கே அதையே மிக தெளிவான நிலைகள்ல உயர்வு என்ன, மின்காந்த அலைகளை மகரிஷிகளை எண்ணி எடுக்கணும் அப்பா அப்படிங்கிறது. அந்த சக்தியை மகரிஷிகளை எண்ணி எடுத்தேன்னா உன்னுடைய சுவாச ஓட்ட அமைதியாகும், உன்னுடைய குணங்கள் அதுவும் பண்படும், அது மட்டுமல்ல சமப்படுத்தப்படும், சுவாசமும் நாடியே சீராகும். சுவாசத்தை ஏற்கனவே சொன்னது போல சுவாச நிலை இதை பலமுறை சொல்லுகின்றேன். இந்த சுவாச நிலையை சீர்படுத்த வேண்டுமா இல்லையானா அந்த சுவாச நிலையை சீர்படுத்தினா மகரிஷிகளுடைய உணர்வலைகளை அவங்களை எண்ணி மின்காந்த அலைகளை எடுத்தாதான் இந்த சுவாச நிலையை மாற்றி அமைக்க முடியும், சீராக்க முடியும், சமப்படுத்த முடியும் அப்படிங்கிறத இங்க சொல்றாரு. சுலபமாக பெற்று உயர்ந்திடும் இந்த தியானத்தின் வழியில் செயல்படுத்தும் மனத்தின் திறன் என்பதெல்லாம் அவரவர்கள் எண்ணத்திற்கொப்பத்தான் கொள்ள முடியும். நான் உனக்கு எல்லாம் சொல்றேன், ஆனா மனத்தின் திறன் அவங்க தாங்கக்கூடிய அளவுக்கு அவரவர்களுடைய எண்ண ஓட்டத்திற்கொப்பதான் இந்த தியானத்தினுடைய பயன்பாடு அல்லது அதனுடைய பலன்கள் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத சொல்றாரு. நான் சொல்றேன், சொல்லக்கூடிய முறைகளை நீங்க உங்க மனது, உங்களுடைய எண்ணம், உங்களுடைய ஆர்வம், உங்களுடைய ஈர்ப்பு, இது மேல ஏற்படக்கூடிய பற்று, அதுதான் மனதின் திறன் அப்படிங்கிற அதுக்கொப்பதானப்பா இந்த பலனை நீ காண முடியும். தான் கை கொள்ளும் ஒவ்வொரு செயலிலும் காரியமாற்றும் நிலையிலும் தன் ஆத்ம உயர்வுக்காக வேண்டி எண்ணி ஏங்கி சுவாசித்திடும் பக்குவம் தானப்பா ஆத்ம சுத்தி என்பது. சரீர வாழ்க்கையில் சுவாச ஓட்டத்தின் செயலில் மனிதன் ஒவ்வொரு நிமிடத்திலும் எடுக்கும் உணர்வுகளின் வீரியத்தால் நமக்குள் மாற்றம் கொள்ள செய்யும் செயல்களாக பயம், கோபம், மோகம், ஆவேசம், ஆத்திரம், பலி ஆகிய இந்த குணங்களின் மோதல்களால் முதலில் பாதிக்கப்படுவது சரீரம் தானப்பா. இந்த உணர்ச்சிகள்லாம் உனக்குள்ள கொந்தளிச்சு அதிகமான பயம், அதிகமான கோபம், அதிகமான மோகம், அதிகமான ஆவேசம், அதிகமான ஆத்திரம், பழி உணர்வு இதெல்லாம் எடுத்தேன்னா முதல்ல உடல் தானப்பா பாதிக்கப்படுது. எப்படி பாதிக்கப்படுது? ஏன்னா முதல்ல சொன்ன மாதிரி நம்ம உடல்ல உபாதைகள் வந்தா என்ன சாப்பிட்டோம், எதை சாப்பிட்டது உடம்புக்கு சேரலையா, இப்படித்தான் நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த பயமோ கோபமோ ஆத்துரமோ பழிதிக்கக்கூடிய உணர்வோ இதுதான் காத்தா நமக்கு இலவசமா என்ன ஏதுன்னு தெரியாம மூக்கு வழியா போய் உடல்ல இருக்கக்கூடிய எல்லா அணுக்களுக்கும் போய் சுத்திட்டு வந்து இதுதான் நம்ம கிட்ட இருந்து வெளிப்படுது. இதை நம்ம சிறிதளவு கூட என்ன ஏது என்ன சாப்பிட்டோம்னு யோசிக்கிறோம். இந்த இதை சாப்பிட்டதுனால இப்படி வந்திருக்குமா அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வரோம். ஆனா ஏன் கோபப்பட்டோம், கோபப்பட்டதுனால என்ன இப்படி வந்துச்சு, அல்லது ஏன் ஆத்திரப்பட்டோம், அவன் மேல இப்படி ஆத்திரப்பட்டதுனால தானே நம்ம உடல்ல அல்லது நெஞ்சில இந்த அடைப்பு ஏற்பட்டது, அப்படியெல்லாம் நம்ம சிந்திக்கிறது இல்லை, அப்படி யோசிக்கிறதும் இல்லை. இருதய அடைப்பா, அப்போ உணவு பழக்கம் சரியில்லை, சாப்பிட்டதுல கொலஸ்ட்ரால் அல்லது கட்டி இதுதான் போய் அடைச்சிச்சு, இப்படிதான் நமக்கு சொல்ல தெரியுது. ஆனா நாம எடுத்துக்கொண்ட எண்ணம், உணர்வு, சுவாசம், குணத்தினுடைய அடிப்படையில் ரத்த நாளங்கள்ல அமிலங்கள்ல நரம்புகளுக்குள்ள சுழலப்பட்டது. அந்த ரத்தத்தை அது சீரா போகக்கூடிய பாதைகள்ல அது உறைஞ்சி அதுதான் கட்டியாவோ அல்லது நுண்ணிய நிலைகளில் நரம்புகளுக்குள்ள இயக்கக்கூடிய இருதயத்தை இயக்கக்கூடியதை நஞ்சு கொண்டதா மாற்றி அதுதான் இந்த செயலை செய்ய வைக்குது. அதனாலதான் மன அழுத்தமாகி ரத்த அழுத்தம் வருது. இதனுடைய பின் விளைவுகள் தொடர்ச்சியா வரப்பட போகும்போது அதிகப்படியா உணர்ச்சி வசப்படுறதும் கோவப்படுறதும் பின் எதுவுமே செய்யலன்னு சோர்வடைகிறோம் அல்லது ஏதோ இன்னும் மகிழ்ச்சி அடையணும் அப்படின்னு ஏற்றத்தால் கொண்ட உணர்வோடு சுவாசிக்கப்பட போகும்போது சக்கரை நோயா வருது. இதெல்லாம் நமக்கு தெரியறதில்லை. சக்கரை நோய் வந்துருச்சுன்னா உடனே வழியா வர்றதா, அவருக்கு வந்தது இவருக்கு வந்ததா, இப்படி நம்ம
நம்ம எடுக்கக்கூடிய எண்ணம் உணர்வு, அதனால நாடி நரம்புகள்ல ஒவ்வொரு அணுக்களும் ஏற்படக்கூடிய மாற்றங்களால தான் இந்த நிலை ஏற்படுது. அதனாலதான் உடல் உறுப்புகள் பாதிக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம சிறிதளவு கூட சிந்திக்கிறதுல. அதைத்தான் இங்க குணங்களின் மோதல்களால் முதலில் பாதிக்கப்படுவது சரீரம் தானப்பா. நீ உணவை மட்டும்தான் நினைக்கிற, நீ என்ன குணத்துல இருக்கிற, என்ன குணத்துல நீ செயல்பட்டு இருக்க, அதை நீ முதல் தெரிஞ்சுக்க அப்படிங்கிறதுக்கு. அது அப்படி என்றால் சுவாச ஓட்டங்கள் நாடிகளின் வழியாக ஓடி செயல்படும் செயலில் சிறுக சிறுக கூட்டிக் கொள்ளும் அந்த உணர்வுகளின் வலுவினால் இரத்த நாளங்கள் குலைவு கொண்டு நரம்பு ஓட்டங்களில் தளர்வு பெற்று எலும்புகளின் ஊன் ஒளி குறைவு பெற்று தளர்வுறும். எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அதனுடைய பயன்பாடுகள் பொறுத்து அது புதிதாக இருக்கும்போது வலுகொண்டதா உறுதியாக முழுமையை நம்ம அதனுடைய பலனை அனுபவிக்கிறோம். ஆனால் அந்த உறுப்புகள் காலங்காலமாக உபயோகப்படுத்தப்படும் போது சில தேய்மானங்கள் ஆகுது அல்லது பலவீனம் அடையுது. ஆனால் மனித உடல் உறுப்புகளுக்குள்ள அப்படிப்பட்ட நிலை கிடையாது. ஆனால் நம்ம வயசாயிடுச்சுன்னு சொல்லி எளிதாக சொல்லிடுறோம். ஆனால் இங்கே வயசாயிடுச்சு அப்படிங்கிறத விட நம்ம எடுத்துக்கொண்ட எண்ணங்கள் சமமற்ற நிலைகளில் அதுதான் இங்கே தேய்மானம் ஆகுது. அதனால தான் இந்த 3 ரொம்ப முக்கியமானது. நம்ம எடுக்கக்கூடிய, சுவாசிக்கக்கூடிய, நினைக்கக்கூடிய உணர்வு அனைத்துமே இது ரத்தங்களா போய் சேருது, நரம்பு ஓட்டங்கள்ல அமிலங்களா போகுது. அதுல வடிக்கப்பட்டதை எலும்புக்குள்ள ஊனா, அதுதான் வித்து. மண்ணுக்குள்ள போட்ட வித்து எப்படி விளைஞ்சி வருதோ அதுபோல இந்த உடலுக்குள்ள அதுதான் மண்ணா இருக்கு. நம்ம எந்த வித்தை போடுறோமோ, நல்ல வித்தை போட்டு அது நல்ல உடலா இருந்தா நல்ல வித்து வளரும். ஆனா அந்த உடலே பால்பட்டு போச்சுன்னா எலும்புகளுடைய ஊன், அது ஒளி பிரகாசத்தன்மை குறையப்பட போகும்போது விஷத்தன்மையான வித்து மட்டும்தான் அந்த உடல்ல நல்லா வளரும். நல்ல உணர்வு போட்டா வளராது. அதைத்தான் இங்க தெளிவா சொல்றார். ரத்த நாளங்கள் குலைவு கொண்டு, இப்ப சாப்பாடு குலைஞ்சு போச்சு சொல்றோமே, ரத்த நாளங்கள் எல்லாம் குலைஞ்சு போயிருது. நரம்பு ஓட்டங்கள் இதெல்லாம் வலுவா இருக்கணும். ஒரு வீணையோ அல்லது ஒரு இசைக்கருவியோ அது எந்த அளவுக்கு உறுதியா இருக்கோ அதுக்கொப்பதான் சுருதிகள் சீரா வரும். இப்ப நரம்பு ஓட்டங்கள்ல ஓடக்கூடிய அமிலங்கள் இதெல்லாம் செம்மையான முறையில போக முடியாதபடி அந்த துடிப்பு நிலைகள் அதிர்வு நிலைகள் இல்லைன்னு சொன்னா நாடி துடிப்புகள் தளர்வு அடைஞ்சது. அப்போ ஒரு சொல்லும் பொழுதே உறுதி இல்லாம நடுக்கமாவோ அதிர்வாகிய சொன்னா கேட்கிறவங்களுக்கு எப்படி உணர்ச்சி வேகங்கள் மாறுதோ அதுபோல நரம்பு ஓட்டங்கள்ல ஓடக்கூடிய ஆணைகள் தளர்வான ஆணைகளாக இருந்தா மற்ற உடல் உறுப்புகளும் அதனுடைய செயலை ஆட்டோமேட்டிக்கா கொஞ்சம் கொஞ்சமா இப்ப நம்ம பார்க்கலாம். ஒரு சலிப்படைஞ்சி சஞ்சலப்பட்டு ஒரு வேலையை சொல்லணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை நடக்கும். ஒரு சந்தோஷமா ஒரு அமைதியா பண்பா சொன்னோம்னா அதுக்கு தகுந்த மாதிரி வேலை நடக்கும். இது போலதான் இதனுடைய பின்விளைவுகள் தான் எலும்புக்குள்ள ஊன். ஏன்னா இதுல இருந்து கடைசி அங்கதான் போய் வடிக்கப்படுது. அந்த வடிக்கப்படக்கூடிய ஊன் அந்த மண்ணே பால் பட்டுது, அதாவது இந்த உடலே பால் பட்டுது. ஏன்னா எலும்புக்குள்ள பதிவு எதுவோ அதுதான் நமக்குள்ள விஞ்ஞானமா இன்னைக்கு இது நிறுவி. எலும்புகளுக்குள்ளதான் ரத்தங்கள் அதுல இருக்கக்கூடிய முக்கியமான அணுக்கள்லாம் உற்பத்தி ஆகும். ஆக மண்ணுல எப்படி நல்ல வித்துக்களை உருவாக்க முடியுமோ அங்க அது பால் பட்டதுன்னா மனிதனுடைய செயலாக்கங்களே. அதனாலதான் என்ன சொல்றாருன்னா உடல் ஆரோக்கியம்ங்கிறது நீ எடுத்துக்கொண்ட எண்ணம் குணம் அந்த அடிப்படையில் அதனாலதானப்பா இது கெட்டு போகுது அப்படிங்கிறத தெளிவா சொல்றாரு. இது வெறும் உணவு பழக்கம் மட்டுமல்ல, அல்லது உணவுனால இல்ல. இதே உணவைத்தான் வீட்டில் இருக்கிற எல்லாரும் சாப்பிடுவாங்க, ஊர்ல இருக்க எல்லாரும் சாப்பிடுவாங்க. அப்ப நமக்கு மட்டும் ஏன் வருது? இதைதான் இங்க ஈஸ்வரப்பட்டு தெளிவா சிந்திக்கும்படியா சொல்லி அதுக்கு என்ன செய்யணும், பக்குவமாக அந்த குணங்களை விலக்கி கொண்டு இதுதான் சுவாசத்தை மாத்துறது. நமக்குள்ள இந்த குணம் இருக்கு, நமக்குள்ள இந்த எண்ணம் இருக்கு, நமக்குள்ள இந்த பழக்க வழக்கம் இருக்கு. இதை மாற்றிக்கொள்வோம், இதை விலக்கிக் கொள்வோம். இந்த முடிவுக்கு நல்நிலை பெறுவதற்கே இந்த ஆத்ம சுத்தி என்ற ஆயுதமப்பா. அதனால் சரீர சுத்தியும் உனக்கு கிடைக்குமப்பா அப்படின்னு ஆசீர்வாதம் பண்றாரு. ஆக நம்ம சுவாச நிலையை, நம்ம எண்ண நிலையை, நம்ம மனநிலையை, நம்ம உணர்வலைகளை, நம்மளுடைய நினைவு ஓட்டங்களை மாற்றாதபடி வெறும் மருந்தை மட்டும் சாப்பிட்டா அல்லது உணவை மட்டும் குறை சொல்லிக்கிட்டு இருந்தா உடல் ஆரோக்கியம் கிடைக்காதப்பா. உடல் ஆரோக்கியம் இருந்தா தான் எதையும் செய்ய முடியும் நம்ம சொல்றோம். ஆனா உடல் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கு நம்முடைய பழக்க வழக்கங்கள், அதாவது வெளி பழக்க வழக்கம் இல்ல, நம்ம எண்ணத்தினால உணர்வால நினைவால குணங்களுடைய அடிப்படையில செய்யறத நம்ம சமப்படுத்துறோமா, சீர்படுத்துறோமா, அதுக்கு இந்த ஆத்ம சுத்திங்கிற ஆயுதத்தை பயன்படுத்துறோமா? தாகத்துக்கு தண்ணியை குடிக்கிறோம், சுவையற்ற நிலையில மீண்டும் சுவையா கொண்டு வரதுக்கு தண்ணியை குடிக்கிறோம். ஆனா வாழ்க்கையில் நமக்குள்ள ஏற்படக்கூடிய எதிர்மறையான நிலைகளை அதை சமன்படுத்த மகிழ்ச்சியுடைய அணுசக்தியை மின்காந்த அலைகளை நம்ம எடுக்கணுமா இல்லையா? அதை எடுத்தாதான் சுவாச நிலை மாறுமப்பா. உன்னுடைய சுவாசமும் நாடியும் எல்லாமே சீராகி உன்னுடைய சுவாச ஓட்டமா அமைதியாகும். சுவாச ஓட்டம் அமைதியான உடல் உறுப்புகள் அனைத்துமே உற்சாகம் பெறும். உடலை உருவாக்கின அணுக்கள் அனைத்துமே வலிமை பெறும்.
ஆக எத்தகைய தீமை வந்தாலும் எத்தகைய நஞ்சு வந்தாலும் அதை தாங்கி அதை மாற்றி நல்லதாக்க முடியும் அப்படிங்கிறது. உன்னுடைய சரீர சுத்தி, உடல் ஆரோக்கியம் உனக்கு வேணும்னா உன்னுடைய சுவாச நிலையை சரியா வச்சுக்கோ. உன்னுடைய சுவாச நிலையை சரியா வைக்கணும்னா ஆத்ம சுத்தி செஞ்சுக்கோ. ஆத்ம சுத்தி செய்யணும் மகரிஷியோட உணர்வை எடுத்துக்கோ. மகரிஷியுடைய துணை கொண்டு விண்ணினுடைய ஆற்றல் மின்காந்த சக்தியை எடுத்து உனக்குள்ள சக்தி வாய்ந்ததா உருவாக்கு. இதைத்தான் இங்க ஆத்ம சுத்தின்னு சொல்லி மிக தெளிவா நமக்கு ஈஸ்வரப்பட்டு சொல்லிக் கொடுக்குறாங்க.